விஜய் சாரோட குஷி படம் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ். மும்தாஜ் அவர்களோட அந்த ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குஷி படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியே விட்டுருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வருத்தமான ஒரு பதிவு தான் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியுது. நான் இந்த மாதிரி கவர்ச்சி படங்களும் கவர்ச்சி பாடல்களும் வந்து ஆடினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். பட் அந்த குழந்தைங்க கூட உட்காந்து நான் நடித்த ஒரு படத்தை என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தருது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த குரானை வந்து நான் முன்னாடியே படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் தவிர்த்திருப்பேன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கவர்ச்சி படங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்த ஒரு செயல் வந்து தவறான செயல் நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. அவர்களுக்கு பிடித்த ஒரு செயலை தான் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ கேட்டிருக்க ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து என்னோட கவர்ச்சி படங்களை யாருமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துன்பத்தை தரதோட என்னோட மரணம் மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதிவாகவே சொல்லியிருக்காது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பற்றி ஒரு பொய்யான தகவலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பற்றின ஒரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் மும்தாஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான ரோல்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான லீட் ரோல்லையும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முற்றிலுமாக நிறுத்திட்டேன் அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்மாகவே சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்க நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2013 தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த படமே நடிக்கவே இல்லை. ஸோ தொடர்ந்து இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். அதை எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி எனக்காக இதை பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் ஒரு பதிவாகவே சொல்லியிருக்காங்க.